வணக்கம். நான் இன்னைக்கு ஜவ்வரிசி உப்புமா பண்ண போகிறேன். அதை சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவா. அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். ஜவ்வரிசி உப்புமா பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஜவ்வரிசி ராத்திரியே ஒரு ஊற வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊறினா நல்லா அப்படி இந்த உதிராக பலன்னு வரும். நல்லா கையால் அமுக்கி பார்த்தா நல்லா மசிஞ்சு இருக்குந்தோ அப்படி மசிஞ்சிருக்கும். அதனால் ஜவ்வரிசி இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு, வேர்க்கடலை வறுத்து அதை 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, உப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய், இதுதான் இதுக்கு வேணும். இதை பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் முதல்ல ஜீரகம் போடணும். கடுகுலாம் அதுக்கு வேண்டாம், ஒரு ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஜீரகம் கொஞ்சம் வெடிச்சாச்சு. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி 3 போட போகிறேன். கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ இது ஆலு கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை இதில் போட. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டால் போதும். இந்த ஜவ்வரிசியில் நான் 1 கப்பு வேர்க்கடலையை வறுத்து அரைச்சி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட போட போகிறேன். அதுக்கப்புறம் இதில் உப்பு, ஜீனி ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கலக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் இந்த எல்லாத்தையும் இது பண்ணி கலந்து வச்சுருக்கேன்ல, அதை போட போகிறேன். சாபுதானால அதில் போட்டாச்சு. 2 கிண்டிட்டோம். இதை ஒரு மூடி, இதை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் நன்னா, அப்போ தான் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி உப்புமா ரெடியாக எடுத்து இதை பார்த்தேன்னா இப்போ கிளாஸ் மாதிரி இருக்கும். இதை கொத்தமல்லி இதில் போட்டுட்டு இறக்க வேண்டியதான். லாஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழியணும். ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுத்து. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலை ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்கேன். டாட்டா, பை பாய்.